வணக்கம் மக்களே. நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம மக்கள், அதாவது தமிழ்நாட்டு மக்கள் தவறான பாதையில் செல்கிறாங்க. விவசாயமும் விவசாயம் சார்ந்த விஷயத்தையும் கற்றுக்க மாட்டேங்கிறாங்க. படம் நடிக்கிறது, படத்தில் இருக்கிறது அப்படியே மக்கடிக்கிறாங்க. படம் பார்க்க வேணாம்னு சொல்லல, அது பொழுதுபோக்கு, அது தேவைப்படும் போது பார்த்துக்கலாம். ஆனால் விவசாயம் இதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. தண்ணியை பழிக்கிறாங்க, சோத்தை பழிக்கிறாங்க. அது யார் உருவாக்குனது, அதுக்கு என்ன விவரம், அதுக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரி விவசாயம் செய்யணும் எதுவுமே தெரியாது. ஆனால் படத்தில் இருக்கிறத வச்சு நம்ம வாழ்ந்தோம்னா வச்சுக்கோங்களேன், ஃபாலோ பண்ணோம்னா விவசாயம் செழிக்காது. நாளைக்கு சோத்துக்கே சிங்கி அடிப்போம், நக்கிட்டு தான் போய் ஆகணும் நம்ம, உண்மையை சொல்லணும்னா. ஏன்னா விவசாயத்தை காக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. உண்மையிலேயே சாமி கடவுளெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அதுங்கெல்லாம் நம்ம பண்ணுற அக்கிரமத்தையும் அவமானத்தையும் அதை ஏற்றுக்காது. நீர், நிலம், ஆகாயம், காற்று, பூமி, இந்த பஞ்சபூதங்கள்லாம் நம்ம நல்லா ஒழுங்காக பார்த்துக்கிட்டா தான் அது நம்மளை திரும்ப நல்லா பார்த்துக்கும். நம்ம அதை விட்டுட்டு படத்தில் இருக்கிறத அப்படியே மக்கடிச்சோம்னா வச்சுக்கோ, அது வேலைக்கு ஆகாது. என் பேர் பெருசு, உன் பேர் பெருசு, நான் பெரியவன், நீ பெரியவங்கள்லாம் கிடையாது. முன்னோர்கள், நம்ம பாட்டம், முப்பாட்டம், தாத்தா, நம்ம கடவுள், சாமி எல்லாமே அவங்க உருவாக்கி கொடுத்தது. அதை நம்ம ஒழுங்காக வச்சு பாதுகாத்தோம்னா ஒழுங்காக வாழலாம். ஒழுங்காக வாழ முடியலன்னா அட்லீஸ்ட் நல்லவங்க பேச்சு கேட்கணும். நல்லவங்க டைலாக் ரீச் ஆக ரொம்ப லேட்டாகும். ஆனால் லேட்டானாலும் அது நடக்கும்போது புரிஞ்சுப்பீங்க. அதுக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த வசனம்.